ரகசியமாக நம்ம இந்திய டீம்ல வச்சிருந்த பிளேயர், அதே போல ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்த மிக மிக முக்கியமான பெரிய பிளான், அத அப்படியே பாகிஸ்தான் அணிக்கு எதிரா இன்னைக்கு நடக்க போற அந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ஸ்ல நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர், அதே போல கேப்டனான சூரியகுமார் யாதவ், இரண்டு பேருமே பாகிஸ்தான் அணி அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த முக்கியமான பிளான இந்த மேட்ச்ல செயல்படுத்த இருக்காங்க. அதே போல நம்ம இந்தியன் டீம் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒன்னு இல்ல இரண்டு இல்ல 4 மிகப்பெரிய மாற்றங்கள் இந்திய அணியின் பிளேயிங் 11லயும் அதே போல பேட்டிங் ஆர்டர்லயும் நடக்க இருக்கு. சோ இதனால ஏற்கனவே நம்ம இந்தியா சாதாரணமா விளையாண்டா கூட பாகிஸ்தான் அணியால நிச்சயமா இந்த ஃபைனல் ஆட்டத்துல ஜெயிக்க முடியாத நிலைமையில தான் பாகிஸ்தான் இருக்காங்க. இப்படி இருக்க 4 மிகப்பெரிய மாற்றம் பாகிஸ்தான் அணி அவங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய பிளான எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. இதனால நிச்சயமா இந்த ஆசிய கோப்பை ஃபைனல்ல இந்தியா சாதாரண வெற்றி கிடையாது, மிகப்பெரிய இமாலய வெற்றி. பேட்டிங்லயும் போலிங்லயும் பாகிஸ்தான் அணிய கதற விடுற மாதிரியான வெற்றி நிச்சயமா நம்ம இந்தியா அடைவாங்க. அதற்கான பிளேயிங் 11 அதே போல நம்ம இந்தியன் டீம் அவங்க கையில எடுத்திருக்க அந்த முக்கியமான பிளான பத்தின தகவல் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. சோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பாத்திரலாம். வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. சோ நம்ம இந்தியா பாகிஸ்தான் இரண்டு அணிகளுமே தொடர்ச்சியா மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்னைக்கு ஆசிய கோப்பை ஃபைனல் ஆட்டத்தை துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல இரவு மோத போறாங்க. சோ இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணி அவங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பேட்டிங் செய்யறப்ப அந்த இடத்துல செயல்படுத்த போறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓபனருக்கான இடத்துல ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா அதே போல சுப்மன் கில் ரெண்டு பேருமே விளையாடுறாங்க. சோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா கரெக்டா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக விளையாண்டிருந்தப்ப செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு, பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆரம்பத்துல அபிஷேக் சர்மா சுப்மன் கில் ரெண்டு பேருமே வந்து இலங்கைக்கு எதிராக சரியா விளையாடலனா கூட இந்த தொடர்கள்ல ஒரு சில மேட்ச்ல அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் இந்திய அணிக்கு செம்மையாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா சுப்மன் கில் அதை அவரு கொஞ்சம் சரியா பயன்படுத்திக்கல அப்படிங்கிற அதிருப்தி என்னமோ பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம்ல கண்டிப்பாக இருக்கு. அதே போல ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக ரெண்டாவது அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் போட்ட நம்ம சஞ்சு சாம்சன் அதே போல திலக் வர்மா இவங்க இரண்டு பேரும் மிடில் ஓவர்கள்ல ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் அந்த பிரஷரை இலங்கை அணிக்கு எதிராக பயங்கரமா போட்டாங்க. அதனாலதான் நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் 200 தொட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க ஃபைனல்ஸ்லயுமே கௌதம் கம்பீர் இதே பிளான அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண திட்டமிட்டு இருக்காரு. அதாவது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் தொடர்ச்சியாக இருக்கணும். அதாவது அபிஷேக் சர்மா சுப்மன் கில் ரெண்டு பேருமே விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா கில் அவுட் ஆனா சூரியகுமார் யாதவ் அவர் வரணும். அதே போல இந்த பக்கம் அபிஷேக் சர்மா அவர் அவுட் ஆனா திலக் வர்மா வரணும். இப்படி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்தியா பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தொடர்ந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அது நிச்சயமா பாகிஸ்தான் போலர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரஷர் நெருக்கடியை ஏற்படுத்தும். ஃபீல்டர்களுக்கும் நிறைய வாட்டி அவங்க ஃபீல்டிங் மாறி மாறி நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதனால ஃபீல்டர்களும் ரொம்பவே அவங்க டென்ஷன் ஆவாங்க, டயர்ட் ஆவாங்க. இலங்கை அணிக்கு எதிராக இந்த பிளான் நல்லாகவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்திய அணிக்கு. அதனாலதான் 200 ரன் நம்ம இந்திய அணி அடிச்சாங்க. அதே போல இரண்டாவதா ரன் சேசிங்ல ஈடுபட்ட ஸ்ரீலங்கா அணி அவங்களும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனை இந்த துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல அழகாகவே எல்லாருமே பயன்படுத்தி இருக்காங்க. அதனால கண்டிப்பா நம்ம இந்தியா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம இந்தியா பேட்டிங் முழுக்க முழுக்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் கலந்த ஒரு பேட்டிங் லைனாக தான் இருக்கணும் அப்படின்னு தற்போது கௌதம் கம்பீர் முடிவு எடுத்திருக்காரு. சூரியகுமார் யாதவ் கேப்டனான சூரியகுமார் அவரும் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை செயல்படுத்த ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தகவல் வெளியாயிட்டு இருக்கு. சோ அதனால நம்ம இந்தியன் டீம் பேட்டிங் லைன்ல கிட்டத்தட்ட மாற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல பிளேயிங் 11ல கூட பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவர் இறங்குறாரு. அதே போல அபிஷேக் சர்மா அவரு கூட சுப்மன் கில் அவர் இறங்குவாரா அப்படிங்கறதுல கொஞ்சம் சந்தேகம் எழும்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சுப்மன் கில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. காயம் ஏற்பட்டிருந்தா கண்டிப்பா சுப்மன் கில் அவர் விளையாடுறது சந்தேகத்துக்கு உரிய விஷயமாக தான் நிச்சயமாக இருக்கும். அதே போல மூன்றாவது பிளேயராக சூரியகுமார், நான்காவது பிளேயராக திலக் வர்மா, அஞ்சாவது பிளேயராக சிவம் துபே அவர் உள்ள வராரு. அதாவது கடந்த ஆட்டத்துல சிவம் துபே பும்ரா ரெண்டு பேருமே நீக்கிட்டு அவங்களுக்கு பதிலா ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் ரெண்டு பேருமே உள்ள வந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அவர் கம்ப்ளீட்டா வெளியே போறாரு. அவருக்கு பதிலா சிவம் துபே அஞ்சாவது பிளேயராக நம்ம இந்திய அணிக்காக விளையாட போறாரு. முக்கியமா சிவம் துபே கடந்த ஆட்டத்துல ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக விளையாண்டிருந்தா நிச்சயமா அவருடைய மீடியம் பேஸ்
கண்டிப்பாக ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்கோம் இந்தியாவுக்கு. சிவம் துபே இல்லாதது நம்ம இந்திய அணிக்கு இழப்பாக தான் பார்க்கப்படுது இலங்கை அணிக்கு எதிரான மேட்ச்ல. அதனால இந்த ஃபைனல்ல பாகிஸ்தான் அணிக்கு எதிராக கண்டிப்பா சிவம் துபே உள்ள வராரு. 5வது பிளேயராக விளையாடுறாரு. 6வது பிளேயருக்கான இடத்துல ஹர்திக் பாண்டியா, 7வது பிளேயருக்கான இடத்துல அக்ஷர் பட்டேல் வராரு. 8வது பிளேயருக்கான இடத்துல நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி, 9வது பிளேயருக்கான இடத்துல குல்தீப், 10வது பிளேயருக்கான இடத்துல பும்ரா, கடைசி 11வது பிளேயருக்கான இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் அவர் உள்ள வராரு. அதாவது ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக ஹர்ஷ்தீப் சிங் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹர்ஷ்தீப் அப்படின்னே சொல்லலாம். அதனால ஹர்ஷ்தீப் சிங் அவர் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா உள்ள வராரு. அப்படின்னா விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் அவர் யாருக்கு பதிலாக உள்ள வரப்போறாரு, விக்கெட் கீப்பர் யாரு நம்ம இந்திய அணிக்கு அப்படின்னு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே கேள்வி எழலாம். சோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு வித்தியாசமான பிளான அவரு செயல்படுத்த இருக்காரு. சுப்மன் கில் அவரு இன்ஜூர்ல இருக்கிறதால, அதே போல இந்த தொடர்ல கூட இதுவரைக்கும் நம்ம இந்திய அணிக்காக விளையாண்ட மேட்சுகள்ல 2 மேட்ச் மட்டும்தான் சுமாராக நல்லா விளையாண்டாரு. மத்த எல்லா ஆட்டத்திலையுமே குறிப்பா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக சொல்லிக்கிற மாதிரி சுப்மன் கில் அவரு விளையாடல. அதனால கில் அவருக்கு இன்ஜூர் அப்படின்னு வேற பாத்தீங்கன்னா இன்னைக்குல இருந்தே தகவல் வெளியாயிட்டு இருக்கு. சோ இன்ஜூர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பிளேயரை விளையாட வைக்காம அணியில இருந்து நீக்கிறப்ப அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவரை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லாம அவருக்கு இன்ஜூர் அப்படின்னு சொல்லிட்டா பொதுவா யாரும் பெருசா அந்த பிளேயரை சரியா விளையாடாததால நீக்கிறாங்க அப்படிங்கிற கவனம் யாருக்குமே ஏற்படாது. சோ அதே ஸ்டாட்டிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா இங்க சுப்மன் கில் அவருக்கும் பயன்படுத்துற மாதிரி தெரியுது. சுப்மன் கில் அவருக்கு திடீர்னு இன்னைக்கு இன்ஜூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. சோ இதை பற்றி பாக்குறப்ப சுப்மன் கில் அவரை நீக்கிட்டு ஓபனரா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இந்த லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனை தான் தற்போது சூரியகுமார் யாதவ் அவர் இறக்கி விட பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு தற்போது இந்த தகவலும் பாத்தீங்கன்னா வெளியாயிட்டு இருக்கு. அதே போல நம்ம இந்திய அணியின் பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனை தான் ஒர்க் அவுட் பண்ண இருக்காங்க. அதே போல இந்திய அணியின் பேஸ் ஃபாஸ்ட் போலிங்ல கூட பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட், அதாவது அபிஷேக் சர்மா இந்த பக்கம் பும்ரா, அந்த லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் போலிங் அட்டாக்கிங்க பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இறக்க போறாங்க. சோ இந்த பிளான செயல்படுத்தினாங்கன்னா ஓபனரா அபிஷேக், அவரு கூட சஞ்சு சாம்சன், 3வதா சூரியகுமார், 4வதா திலக் வர்மா, 5வது இடத்துல சிவம் துபே, 6வது இடத்துல ஹர்திக் பாண்டியா, 7வது இடத்துல அக்ஷர் பட்டேல், 8வது இடத்துல நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி, 9வது இடத்துல குல்தீப், 10வது இடத்துல பும்ரா, கடைசி 11வது பிளேயராக ஹர்ஷ்தீப் சிங். சோ இந்த பிளேயிங் 11ல தான் இன்னைக்கு நடக்க போற இந்த முக்கியமான ஃபைனல்ஸை நம்ம இந்திய அணி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாட போறாங்க. சோ அப்படி ஒருவேளை சுப்மன் கில் அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இந்த ஃபைனல்ல கண்டிப்பா நான் விளையாடுவேன் அப்படின்னு இந்தியன் டீம் பிளேயிங் 11க்கு உள்ள கில் அவர் வந்தாரு அப்படின்னா வேற வழியே இல்ல, கண்டிப்பா ஹர்ஷ்தீப் சிங் அவர் வெளியே போக வேண்டியதுதான். மற்ற பிளேயர்கள் எல்லாருமே விளையாடுவாங்க. ஸோ அதுதான் இந்திய அணியின் பிளேயிங் 11ஆக இருக்கும். ஸோ ஆக மொத்தம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பேட்டிங் காம்பினேஷனை பயன்படுத்த போறாங்க. இது கண்டிப்பா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, ரன் சேசிங்காக இருந்தாலும் சரி, இந்திய அணியின் ஸ்கோரை கிட்டுன்னு மலமலன உயர்த்தத்துக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு முக்கியமான காரணமாக கண்டிப்பாக இருக்கும். பாகிஸ்தான் அணி நம்ம இந்தியா சாதாரணமா பேட்டிங் பண்ணலே நிச்சயமா அவங்களால நம்ம இந்தியாவை சமாளிக்க முடியாது. இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு திட்டத்தோட அதே போல ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் 11ஓட நம்ம இந்தியா களம் இறங்குறது நிச்சயமா பாகிஸ்தான் அணியை நம்ம இந்தியா இந்த ஃபைனல்ல ரொம்ப அசால்ட்டா ஊதி விட்டு ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றி அடைவாங்க அப்படின்னு நம்ம இந்திய அணியின் இந்த திட்டம் ஸ்டாட்டிக்ஸை பார்க்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்திய அணியின் இந்த திட்டத்தை பத்தியும், அதே போல பிளேயிங் 11 ஸ்குவாடு கண்டிப்பா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக மிகப்பெரிய இமாலய வெற்றி கிடைக்குமா, இல்ல ஒரு சாதாரண வெற்றி கிடைக்குமா, இல்ல ஜெயிக்கிறது கஷ்டம் தானா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.